ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 100 டேஸ்க்கான கிராஸ் கோர்ஸில் இன்றைக்கி ஈவினிங் நம்ம 5th டேக்கான கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த கிராஸ் கோர்ஸோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். லேட்டர் பே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் 1000 ருபீஸுங்கிற மாதிரி சொன்னோம். ஒரு 10லேருந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க. பட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட வந்து பர்சனலாகவே வந்து பேசினாங்க, உங்களால் இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். மோர் தேன் 2 இயர்ஸ் டிஎன்இபி எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணி ஃபினான்ஷியலாகவும் மென்டலாகவும் சோசியலாகவும் பயங்கரமாக வந்து டிப்ரெஷன் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சுச்சுவேஷனில் நானும் 2000 ருபீஸ் 1000 ருபீஸ்னு வைக்கிறது வந்து அந்த அளவுக்கு எனக்கு சரியாக படாதனாலையும் அண்ட் இந்த கோர்ஸை நான் தொடர்ந்து கொண்டு வரணும் அப்படின்னா இதுக்கு பயங்கரமான பொருளாதார ரீதியான செலவுகள் அதிகமாக இருக்குது. எஸ், வைஃபை பில்லாக இருக்கலாம், நம்ம இருக்கிற இடமா இருக்கலாம். ஸோ அவங்க வந்து மாதம் கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸை வந்து நான் இப்போ ஸ்பான்சர் பேஸ்டு கோர்ஸாக வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்பான்சர் பேஸ்டு கோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வாதி ரவி மேம், அப்புறம் வந்துட்டு வனிதா மேம். ஸோ இந்த 2 பேர் தான் இப்போதைக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் 100 ருபீஸ்லேருந்து இந்த கூகுள் பே நம்பருக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு முன் வந்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னுமே சப்போர்ட்டிவாக இருக்கும். அட்லீஸ்ட் 10 ஸ்பான்சர்ஸ் இருந்தால் தான் என்னால் இதை மந்த்லி பேசிஸில் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். அப்படி ஸ்பான்சர் வரலன்னா என்ன சார் ஆகும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த கோர்ஸ் நான் 100 நாள் கொண்டு தான் போக போகிறேன். பட் என்னன்னா, இதை நடத்துறதுக்கு நான் பொருளாதார ரீதியாக நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். ஏன்டா இதை பண்ணோங்கிற அளவுக்கு என்னுடைய பொருளாதார நிலை வந்து போயிடக்கூடாது. ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நம்மளுடைய இந்த 100 டேஸ் கோர்ஸில் வந்து எந்த அளவுக்கு நம்ம கண்டென்ட் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ நம்ம டெய்லி பேசிஸில் கிளாஸ் நடத்திக்கிட்டு வர்றோம். இன்றைக்கி 5th டே தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம் சப்ஜெக்டை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணி ஃபுல் லென்த் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். அப்புறமா சிக்னல் சிஸ்டம்ஸாக இல்லை டிஎல்சி ஸ்டார்ட் பண்ணுறோம். டிஎல்சி நான் முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா டிஎல்சி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவேன். அப்புறமா டிஎல்சி கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ரெண்டையுமே சேர்த்து டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ டெஸ்ட் சீரியஸையும் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்குமே பண்ண போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன், இதுக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணும். ஸோ இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னால் ரிப்ளை கூட பண்ண முடியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டைம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ அதிகமான நேரங்கள் வந்து உடைக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. ஸோ பொருளாதார ரீதியாக உங்களுடைய உதவிகள் வந்து வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த கோர்ஸை என்னால் 100 நாள் வரைக்கும் எனக்கு பொருளாதார பிரச்சனைகள் இல்லாமல் கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியும். மினிமம் 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா கூட இந்த கோர்ஸை என்னால் கடைசி வர நானும் பொருளாதார ரீதியாக மாட்டிக்காமல் காசு இல்லாத ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். கண்டிப்பாக 3 மந்த்ஸ் தான் வரும், கரெக்டுங்களா? ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை மறக்காமல் கொடுங்க. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். யாரோ பண்ணுவாங்க அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்க வேண்டாம், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். மினிமம் 100 ருபீஸ்லேருந்து மந்த்லி பேசிஸில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா என்னால் மந்த்லி வைஃபை பில், அப்புறமா இருக்கக்கூடிய இடத்துக்கான பில், ஓகே, ஸோ இன்னும் சில செலவுகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடும்போது கரெக்டாக எல்லாமே வந்து சரியாயிடும்.